தொழில் முனைவோராக ஆர்வம் உள்ளவரா நீங்கள்? உங்களுக்காகவே சென்னையில் உலக முதலீட்டாளர்கள் மாநாடு. வர விரும்புவோர் கீழே குறிப்பிட்டுள்ள இணையதளத்தில் பதிவு செய்யவும். ஹரிஷ் கல்யாண் மற்றும் MS பாஸ்கர் நடிப்பில் விறுவிறுப்பான பார்க்கிங் திரைப்படம் இப்போது உங்கள் டிஸ்னி பிளஸ் ஹாட்ஸ்டாரில். நான் இது வரைக்கும் ஒர்க் பண்ண படங்கள்ல நான் எழுதின படங்கள்ல கேட்கறவங்களுக்கு சுவாரஸ்யமா இருக்கும். அதுதான் நான் தம் ரூலா வச்சுக்கிறேன். அதுக்கு மேல நான் இப்ப சினிமாக்காக கமர்ஷியலுக்காக நான் இது வரைக்கும் நான் எதுவும் பண்ணல. கதையில ஒரு லைஃப் இருக்கணும், உண்மையா இருக்கணும். நம்மள சும்மா ஏதோ ஒன்று பண்றோம் அந்த மாதிரிலாம் இல்லாமல் ஆர்கானிக்கா இருக்கணும். எனக்கு அந்த சேர்ல நீ உட்காந்து அவர் புக்கு படிச்சுட்டு அப்படி பார்க்குறாருல, பார்க்கும்போது எனக்கு மனசுக்கு ரொம்ப இதாகிடுச்சு. ஓகே, நம்ம மைண்டில் ஒரு ஐயாவை யோசிச்சிருக்கோம்ல, அந்த ஐயா வந்துட்டார். இந்த படம் ஆடியன்ஸுக்கு பிடிக்கும், அவங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அப்படின்னு நினச்சி தான் நான் எடுத்தேன். ஆனால் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் வந்த ரிசல்ட் எனக்கு கொஞ்சம் ஒரு ஆடியன்ஸ்கிட்ட கொடுத்தாச்சு படத்தை. இதுக்கப்புறமா படம் நம்ம கையிலேயே கிடையாது. ஆடியன்ஸ்க்கு அந்த படம் பிடிச்சா அதை கொண்டாட போகிறாங்க, ஓரளவுக்கு பிடிச்சா அது ஓரளவுக்கு ஓட போகுது. இல்லை ஒரு பாயிண்ட்ல நான் எல்லாத்துலேருந்து வெளில வந்தது காரணம் எப்படி, நான் எதுலையுமே இல்லை. இப்போ நான் ஒரு 1 hour பார்த்துட்டு சோஷியல் நெட்வொர்க் மூடுறேன்னா ஒரு மாதிரி மைண்டுக்கு அது ஒரு மாதிரி பீஸ்ஃபுல்லாக இல்லை. எனக்கு ரைட்டிங்க்கு எவ்வளோ டைம் ஆகுதோ எனக்கு அதே டைம் எனக்கு எடிட்டிங் ஆகும். ஷூட்டிங் கூட எனக்கு ரொம்ப டைம் ஆகாது, எனக்கு எடிட்டிங்க்கு எனக்கு ரொம்ப டைம். ஏன்னா நக்கீரன் ஸ்டுடியோ வியூவர்ஸ்க்கு வணக்கம். நான் விஜய் ஹரிஹரசுதன். படம் உருவான கதையில் ஒவ்வொரு இயக்குநர்களை நம்ம பார்த்துட்டு வரோம். அதே அந்த வரிசையில் இன்றைக்கி நம்ம கூட இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா பாலாஜி தரணிதரன் அவர்கள் தான். வணக்கம் சார். வணக்கம். ஒவ்வொரு படைப்பாளிக்கும் ஒரு படம் வர்றது தான் மிகப்பெரிய ஒரு கனவாக இருக்கும். நீங்கள் எழுதியிருப்பீங்கல்ல, இப்போ ரைட்டப் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஒவ்வொரு டேரக்டர்ஸ்க்கும் மாறும். உங்களோட முதல் படம் நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காணமாக இருக்கட்டும், அப்புறப்போ ஒரு பக்க கதையாக இருக்கட்டும், முக்கியமாக சீதகாதியாக இருக்கட்டும், இதில் இந்த 3 கதைகளுக்கும் அந்த ரைட்டப் அப்படிங்கிற விஷயம் எப்படி ஸ்டார்ட் ஆச்சு? ஃபஸ்ட்டு எனக்கு அந்த ஐடியா ஃபஸ்ட்டு ஸ்பார்க் ஆகும். ஒரு படத்துக்கும் ஒரு மாதிரி ஸ்பார்க் ஆகும்னு வச்சுக்கோங்களேன். நமக்கு 3 படத்துக்கும் வேறு மாதிரி ஸ்பார்க் ஆச்சு. ஆனால் ஃபஸ்ட்டு அந்த ஐடியா ஸ்பார்க் ஆகும். சீதக்காதிக்கு எப்படி ஸ்பார்க் ஆச்சுன்னா, நான் ஒரு நாடகத்துக்கு போயிருந்தேன், ஒரு மேடை நாடகத்துக்கு போயிருந்தேன். அந்த மேடை நாடகம் போய் பார்த்துட்டு இருக்கும்போது பெருசாக ஒன்றும் கூட்டம் இல்லை, ஒரு சண்டே ஈவினிங். ஆனால் அவங்க அதை பயங்கர பேஷனேட்டாக பயங்கர என்ஜாய் பண்ணி நடிச்சிட்டு இருக்காங்க. ஆனால் கீழே பெருசாக ஒன்றும் கூட்டம் இல்லை. அதை பார்த்துட்டு இருக்கும்போது அப்போ நான் நடுவில் கொஞ்சம் பக்கத்து காணும் அந்த சமயம் கொஞ்ச நாளில் அப்போ என்ன தெரியுது அவங்களுக்கு. அவங்க என்ன அவங்களுக்கு ஒரு இன்டர்வல் இருக்குது. அந்த இன்டர்வல் சமயத்தில் என்னை மேலே கூப்பிட்டாங்க, சும்மா அவங்களோட உட்காந்து பேசுறதுக்காக. அப்போ மேலே போய் பார்த்தேன். பார்க்கும்போது எனக்கு அந்த பேக் ஸ்டேஜ் பார்க்கும்போது எனக்கு பயங்கர நாஸ்டாலஜிக்காக இருந்தது. ஏன்னா அந்த நடிகரெல்லாம் நான் சின்ன வயசில் தூர்தர்ஷனில் பார்த்துருக்கேன். அதுக்கப்புறமா அவங்கள நான் ரொம்ப பார்த்ததில்லை. அதுக்கப்புறம் இன்னும் அவங்க நடிச்சிக்கிட்டு இருக்காங்க. அவங்க வயசாகி இன்னும் அதே ரோல் பண்ணிகிட்டு இருக்காங்க. பயங்கரமான ஒரு ஆர்ட் டைரக்ஷன் இல்லை, பயங்கரமான காஸ்டியூம்ஸ் அப்படிலாம் இல்லை. ஒரு அதாவது நம்ம ஸ்கூலில் போடுவோம்ல மேடை நாடகம், அதுலேருந்து கொஞ்சம் பெட்டராக, நம்ம ஃபஸ்ட்டு ட்ரெஸ் எல்லாம் வாடகைக்கு வாங்கி போடுவோம், அதை விட கொஞ்சம் பெட்டராக இருக்குது. மெயினாக கான்செப்ட்டு, பர்ஃபார்மன்ஸு, கதை இது நம்பி தான் போடுறாங்க. எனக்கு அங்கே பேக் ஸ்டேஜில் உட்காந்து அவங்களெல்லாம் பார்க்கும்போது எனக்கு பயங்கர ஒரு அந்த மூடே வேறையாக இருந்தது. டக்குன்னு எனக்கு இப்போ இருக்கிற கான்டெம்பரரியிலேருந்து கட்டாயி அப்படியே ஒரு 15-20 வருஷம் பேக்கில் போன மாதிரி இருந்தது. எனக்கு ரொம்ப ஆர்வமாக இருந்தாங்க. அப்புறம் நான் அந்த நாடகத்தை விட்டு வெளில வந்தோடனே இது வெளியில் நிறைய பேருக்கு இது இப்படி ஒரு விஷயம் இருக்கிறதே நிறைய பேருக்கு தெரியல. அப்படி அது ஒரு மாதிரி மனசில் ஒரு மாதிரி தேங்கிடுச்சு. அது தேங்கிட்டு இவங்க என்ன ஆவாங்க, அவங்க எதுக்காக நடிக்கிறாங்கன்றிருக்குல்ல. இப்போ நமக்கு ஒரு சக்ஸஸ்னால் அது சக்ஸஸ் அவங்களுக்கு அவ்வளோ பெரிய சக்ஸஸ் அதில் வரப்போகிறதில்ல. ஏன்னா வரும், பட் சினிமாவுக்கு வர அளவுக்குலாம் இப்போ ஒரு நடிகர் சினிமாவில் புகழடைகிறாங்க, பணம் சம்பாதிக்கிறாங்க, அதில் கண்டிப்பாக அவங்களுக்கு பணமும் ஒன்றும் பெருசாக வரப்போகிறதில்ல. எனக்கு அப்போ அவங்கள எது ட்ரைவ் பண்ணுது அப்படின்னா, அந்த நடிக்கணுன்ற ஒரு ஆசையும் அந்த எக்ஸ்ப்ரெஷன் இருக்குல்ல, அது அவங்களுக்கு ரொம்ப ட்ரைவ் பண்ணுது. அப்போ இவங்க அப்படியே நடந்துட்டு கொஞ்சம் பேர் பார்த்துட்டு இது முடிஞ்சிருமா, ஆனால் அதுதான் எண்டா, அது ஒரு நல்ல எண்டு இல்லையே, அதுதான் எண்டா அப்படின்னு நமக்கு அது அப்படியே யோசிச்சிட்டே இருக்கும்போது சீதக்காதியோட லைன்ஸ் பார்க்காச்சு. இந்த மாதிரி ஒருத்தர்
ஒரு டயத்தில் ரொம்ப பீக்கில் இருந்தவர். ஆனால் அதுக்கப்புறம் அவருக்கு வந்து நடிக்கலை. அவர் வந்து சாரி, சினிமாவில் நடிக்கலை. அவர் ஃபஸ்ட்லேருந்தே சினிமாவில் நடிக்கலை. ரொம்ப பீக்கில் இருந்தவர். இப்போ அவர் சுத்தமாக பீக்லலாம் இல்லை. வறுமையில் இருக்கார். அவர் அப்படியே அவங்க ஃபேமிலி கஷ்டம். ஒரு ரொம்ப க்ரூஷியலான பாயிண்டில் கூட அவரால் ஒன்றும் ஹெல்ப் பண்ண முடியல. அவரோட லைஃப் முடிஞ்சிருது. அதான் லைஃபா? அப்படி முடியுமா? ஒரு கலைஞன் அப்படி முடிவானா? அவனோட ஆர்ட் அங்கேயே முடிஞ்சிருமா? இந்த மாதிரி கேள்விலாம் எனக்கு வந்துச்சு. அப்படி ஸ்பார்க் ஆகி கொஞ்சம் கொஞ்சமாக அதுக்கப்புறம் என்னெல்லாம் நடக்கும், என்ன ஆகிருக்கலாம் அந்த அந்த ட்ரூப்பில், இப்படின்னு நான் கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் பண்ணுறதில்ல. அப்படி டெவலப் ஆகி வந்தது தான் சீதக்காதி ஸ்கிரிப்ட். ஒரு விஷயம், ஒரு கதை எழுதும் பொழுது அந்த கதை சொல்லும்ல, நம்ம இந்த விஷயத்தில் ஒரு சினிமாக்காக இந்த விஷயம் நம்ம பண்ணியே ஆகணுங்கிற ஒரு நிர்பந்தம் வருதுல்ல, அது எவ்வளோ ஒரு ப்ரெஷர்னு நினைக்கிறீங்க ஒரு கதை எழுதும் பொழுது? நான் இது வரைக்கும் ஒர்க் பண்ண படங்களில் வந்து, நான் எழுதின படங்களில் வந்து சுவாரஸ்யமாக இருக்கணுன்ற பட்சத்தில் மட்டும்தான் எழுதுகிறேன். இப்போ என்னென்னா, கதையில் வந்து ஒரு லைஃப் இருக்கணும், உண்மையாக இருக்கணும், அதோட டெவலப்மெண்ட்ஸ் வந்து ஆர்கானிக்காக இருக்கணும் கதையில். நம்மளாம் சும்மா ஏதோ ஒன்று பண்ணுறோம் அந்த மாதிரிலாம் இல்லாமல் ஆர்கானிக்காக இருக்கணும். மற்றபடி அந்த கதை சொல்கிறதுக்கும் நான் முதல்ல எனக்கு சொல்கிறதுக்கு சுவாரஸ்யமாக இருக்கணும், கேட்குறவங்களுக்கு சுவாரஸ்யமாக இருக்கணும். அதுதான் நான் ரூலாக வச்சுக்கிறேன். அதுக்கு மேலே நான் இப்போ சினிமாக்காக கமர்ஷியலுக்காக நான் இது வரைக்கும் நான் எதுவும் பண்ணலை. ஒர்க் பண்ணலை. ஓகே. அது வரைக்குமே விஜய் சேதுபதி அவர்களுக்கு நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காணவா இருக்கட்டும், பீட்சாவாக இருக்கட்டும், இந்த படங்கள்லாம் வந்து ஒரு பீக் அவர் கொடுக்க ஆரம்பிச்சிச்சு. அடுத்து அவர் வந்து ஒரு மாஸ் ஹீரோவாக பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொண்டு வரும்போது, திடீர்னு சீதகாதி ஸ்கிரிப்டை போயிட்டு அவர்கிட்ட சொன்னீங்களா, இல்லை ஏற்கனவே அவர்கிட்ட சொன்னது தானே? அவர் வந்து ஏற்கனவே கிடையாது. நான் அந்த கதையை எனக்கு நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காணும் ஒர்க் பண்ணதுக்கு அப்புறமா தான் எனக்கு ஸ்பார்க் ஆச்சு. அப்புறமா ஒரு நாள் அவர்கிட்ட இந்த கதையை சொன்னேன். அடுத்து என்ன கதை ஒர்க் பண்ணுறீங்க பற்றி சொல்லுங்கள் அப்படின்னாப்புல. நான் இந்த கதையை சொன்னேன். ரொம்ப நல்லா இருக்கு, அந்த ஐயா ரோல் நான் பண்ணுறேன் அப்படின்னாரு. ஆனால் நான் அப்போ வேணான்னு சொல்லிட்டேன். எனக்கு அப்போ அவர் அப்போ தான் இதற்குத்தானே ஆசைப்பட்ட பாலகுமாரெல்லாம் நடிச்சுட்டு வராரு. இது தாங்குவாரா இன்னும் எனக்கு ஒரு டவுட் இருந்தது, பயம் இருந்தது. நான் இல்லைங்க, அது இல்லாமல் அந்த ரோல் கொஞ்சம் உண்மையாக இருக்கணும். நான் நம்ம மேக்கப் போட்ட மாதிரி ஆகிட வேண்டாம், நம்ம உண்மையிலேயே ஒரு 70 இயர்ஸ் ஆளை நான் பார்க்குறேன் அப்படி சொல்லிட்டு தான் நான் வேணான்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறமா அந்த ப்ராஜெக்ட் ரொம்ப நாளாக டேக் ஆஃப் ஆகாமே இருந்துச்சு, அப்படி ஏதோ கரெக்டாக அமையாமையே இருந்துச்சு. அப்புறம் தான் நான் ஒரு பக்க கதை பண்ணிவிட்டு திருப்பி ஆரம்பிக்கலான்னு வரும்போது, இப்போ அதுக்குள்ளே சேது வந்து ஒரு பெரிய ஹீரோ ஆகிட்டார், ரொம்ப பெரிய ஹீரோ ஆகிட்டார். இப்போ அவர் அந்த மாதிரி கெட்டப்பில் வந்தாலும் மக்கள் அதை என்னடா அது அப்படின்னு பார்க்க மாட்டாங்க, பத்தலையே அப்படின்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருந்துச்சு. அதனாலையும் இன்னொரு விஷயம், நான் அப்பயும் ஒரு நியூ ஃபேஸ் வச்சு போயிடலாமா அப்படி யோசித்தேன். ஒரு உண்மையிலேயே யாருக்குமே தெரியாத ஒரு 70 இயர்ஸில் ஒரு நடிகர் இருக்கார்ல, அது போகலாம். அவர் ஆனால் அவர் உண்மையிலேயே இந்த கதையில் வர மாதிரி யோசிச்சிருக்கீங்க, நல்லாண்டி மாதிரி இந்த மாதிரி அவர் அந்த கதையில் வர மாதிரியே மக்களுக்கு அவரை தெரியல. யோசித்தேன். ஆனால் ப்ரொடியூசர் வந்து இல்லை, நீங்கள் ரொம்ப டைட்டாக பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த படத்தை, பட்ஜெட் இருக்காது, ஒரு ஸ்டார்னால் ஒரு வேல்யூ இருக்கும், ஒரு பிஸ்னஸ்க்கு ஒரு ஸ்கோப் இருக்குது, நீங்களும் இந்த படத்தை நீங்கள் கொஞ்சம் நினச்ச மாதிரி எடுக்கலாம் அப்படின்னு. அப்படி பல ஆஸ்பெக்டும் யோசித்ததும் ஒரு காரணம். ஓகே. இந்த படத்துக்கு வந்து நான் இந்த கதை வந்து என்னை தூங்க விடாமல் பண்ணிச்சு அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி ஏதாச்சும் ஒரு கதை பாலாஜி அவர்களை வந்து நகர்த்த விடாமல் அது மாதிரி இருந்திருக்கா? நான் வந்து நான் யோசித்த கதை சொல்கிறேன். யோசித்த கதையாக இருக்கலாம், அது ரொம்ப உங்களை டிஸ்டர்ப் பண்ணியிருக்கலாம். ஏன் இதை வந்து நம்மளால் கொண்டு வர முடியல அப்படின்னு ஒன்று வச்சுருப்பீங்கல்ல? இல்லை, நான் வந்து +2 முடிச்சுட்டு சினிமாவுக்கு வரலான்னு நினச்ச உடனே ஒரு கதை ஒன்று யோசித்தேன். அது ஒரு லவ் ஸ்டோரி தான். நான் பிறந்து வளர்ந்ததெல்லாம் சென்னையில் தான் வளர்ந்தேன், ட்ரிப்ளிகேனில். நான் ட்ரிப்ளிகேன்னா 2வது வரைக்கும் ட்ரிப்ளிகேனில் இருந்தேன். ஆனால் அதுதான் நான் வளர்ந்தது. என் மைண்டு வளர்ச்சி அடைஞ்ச சூழல் அந்த திருவல்லிக்கேணி சூழல். எனக்கு அங்கே நடக்கிற ஒரு காதல் கதை, நான் சின்ன வயசில் பார்த்த அந்த உலகம் இருக்குல்ல, அது எனக்கு வந்து அந்த உணர்வை எனக்கு வார்த்தையில் சொல்ல தெரில. அந்த மிடில் கிளாஸில் அங்கே இருக்கிற தெருக்கள், வீடுகள், மனிதர்கள், அந்த மூடு அங்கே பேஸ் பண்ணி ஒரு கதை சொல்லணும்னு எனக்கு பயங்கர ஆசை. நானும் அங்கே மெமரியில் வர டீட்டெயில்ஸ், இன்சிடென்ட்ஸ்லாம் நோட் பண்ணிக்கிட்டே தான் இருந்தேன் நோட்டில். அது யோசிக்கும் போதே ஒரு பயங்கர ஒரு உணர்வு நிலையை கொடுத்துச்சு. அப்போ
மெயினாக கதைன்றதை தாண்டி உணர்வு நிலை தான் பயங்கரமாக கொடுத்துச்சு. அப்புறம் அது எனக்கு அதை ஒரு முழுமையாக சொல்ல தெரியல. நான் இன்னும் அது இனிமேல் தான் ட்ரை பண்ணணும். அந்த கதையை நான் ஒரு ஸ்கிரிப்ட் ஃபார்மேட்டில் எழுதி சொல்கிறதுக்கு. இப்போ ஒரு கதையில் வந்து ஃபேண்டசி கொண்டு வரதுங்கிறது ஒரு இயக்குனருக்கு பெரிய விஷயமே கிடையாது. அதை அவங்களோட உலகத்துக்குள்ளே அதை கொண்டு வந்துடலாம். என்னென்னா நான் என்ன பார்க்குறேன்னா, ஒரு 45 மினிட்ஸ் வரைக்கும் தான் விஜய் சேதுபதி உடலும் உயிரும் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து ஃபுல்லாகவே உயிர் மட்டும்தான் ப்ளே பண்ணுங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல, அது எப்படி அந்த ஸ்பார்க் உங்களுக்கு வந்துச்சு? அந்த உயிரும் வந்து இப்போ அது ஒரு பேய் படம்லாம் கிடையாது, ஆத்மா பூந்து வேலை செய்கிறதுலாம் இல்லை. ஐயா வந்துட்டாரு, ஐயா தான் எல்லாரு கூடயும் பர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிற அந்த ஃபேண்டசி ஸ்பார்க் அது எப்படி வந்துச்சு? அதுதான் ஃபஸ்ட்டு தோணுச்சு. அப்படி ஒரு ரொம்ப பேஷனேட்டான அவ்வளோ அப்படி ஒரு ஆர்டிஸ்ட்டு, ஒரு ட்ரூ ஆர்டிஸ்ட் அவன் இறந்தான்னா அவன் ஆர்ட் அங்கேயே முடிஞ்சிருமா அப்படின்னும் போது நான் ஒரு கதை ஒன்று சொல்கிறேன். எப்பயுமே கதை சொல்கிறது தானே. இப்போ ரியலிஸ்டிக்காக பார்த்தீங்கன்னா நீங்கள் இங்கே நம்ம நிறைய கதையை சொல்லவே முடியாது. ஒரு குழந்தைங்களுக்கு இப்போ நம்ம பஞ்சதந்திரன் கதை கேட்டிருப்போம், இல்லைன்னா 1001 இரவுகள் கதைகள் இருக்குல்ல, அது மாதிரி ஒரு கதை சொல்கிறது தானே. அந்த கதையில் வர கதாபாத்திரங்களும் அங்கே நடக்கிற கான்ஃப்ளிக்டும் அந்த சூழலும் ரியல் லைஃப்பை பேஸ் பண்ணியிருக்கும். அந்த கதை வந்து கதை அந்த கதை நமக்கு என்ன கொடுக்குதுன்னு இருக்குல்ல எண்டில், அது முக்கியம். எனக்கு வந்து அவர் இறந்துட்டார், ஆனால் அவரோட ஆன்மா அங்கேயே தான் இருக்குது. அது இன்னும் போல. அது எப்படி இத்தனை வருஷமாக 50 வருஷமாக நடிச்சிட்டு இருக்காரு அந்த அரங்கத்தில், டக்குன்னு போயிடுமா ஒரு நாள் அப்படின்னா, அப்படி இங்கே இருந்தால் அது என்னெல்லாம் நடக்கும் அப்படின்னு ஒரு ஸ்பார்க் ஒன்று தோணுச்சு. அப்படி ஸ்பார்க் தோணும் போது அப்படி டெவலப் பண்ணிகிட்டே வந்தேன். சரி என்னெல்லாம் நடக்கும். ஒரு நாள் அது வெளியில் தெரியுது. ஏன்னா அவர் ஒருத்தர் மேலே மட்டும் போய் நடிக்க மாட்டார். ஆமாம், ஒருத்தர்கிட்ட மட்டும் அந்த ஆர்ட் வராது. ஆமாம், யாரெல்லாம் ரொம்ப நடிக்கணும்னு யாரெல்லாம் உண்மையாக இருக்காங்களோ அவங்க எல்லார்ட்டையும் வராரு. அப்படின்னு நான் ஒரு ஐடியா வச்சுக்கிட்டேன். அப்படி அவர் நடிச்சுக்கிட்டே இருக்காரு. ஒரு பாயிண்ட்ல இது அப்படி ஒருத்தனை நடிப்பை பார்த்துட்டு ஒருத்தனை சினிமாவுக்கு நல்லா நடிக்கிறானேன்னு கூப்பிட்றாரு. ஆனால் அவன் சினிமாவில் போனால் அவன் இப்படி நடிப்பானான்னு சொல்ல முடியாது. ஏன்னா அன்றைக்கி நடித்தது ஐயான்னு அங்கே நடித்தது. அவர் வேறு வழி இல்லாமல் அந்த விஷயத்தை ஓப்பன் பண்ண வேண்டியதாக இருக்குது. அவர் பரவாயில்லன்னு கூட்டிகிட்டு போகிறார். வந்தால் நான் காசு தரேன், இல்லைன்னா பரவாயில்ல. ஆனால் ஐயா என்ன பண்ணுறாரு, அவருக்கு ஒரு குறை இருந்துச்சு. அவர் இறக்கும் போது ஃபேமிலிக்கு அந்த பையனுக்கு ஆப்ரேஷன் காசு தேவை, அவரால் கொடுக்க முடியல. எக்கனாமிக்கலாக இந்த அரங்கத்தில் இருக்கிற எல்லாருமே வறுமையில் இருக்காங்க. சரின்னு அவர் நான் சினிமாவில் ஐயாவோட அந்த மோட்டிவ் தான் இங்கே வேலை பார்க்குது. அவர் நார்மலாக சினிமாலேயே நடிக்குது. அவங்க பையனோட ஆப்ரேஷன் நடக்குது, நடிகர்களுக்கு எல்லோரும் காசு வருது எல்லாம். ஒரு பாயிண்டில் அந்த ட்ரூ ஆர்டிஸ்ட்டை அப்படியே இருக்க விட்டுருவாங்களா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. கொஞ்சம் அப்படி இப்படி கொஞ்சம் அதெல்லாம் ஐயாவால் பேலன்ஸ் பண்ண முடியுதா? அப்போ அவர் அதை தாக்கு பிடிக்கிறாரா, இல்லைனா ஒரு பாயிண்டில் அவர் என்ன ஆகிறார், அப்படி போச்சு. அப்புறம் ஒரு பாயிண்டில் ஸ்டோரி டெவலப் ஆகும்போது ஒரு பாயிண்டில் கதை நின்றுச்சு. அவர் இல்லை, சுத்தமாக அவரால் அந்த ஆன்மா வந்து அதுக்கு மேலே எங்கேயுமே வெல்லாமல் போயிடுச்சு, ரொம்ப தப்பாக போகும்போது அவரால் முடியலன்னு. அதுக்கப்புறம் கதை அவர் ஆன்மா இல்லாமல் போயிடுச்சு. அப்புறம் என்ன, அதுக்கப்புறம் கதை அங்கே தான் எனக்கு கொஞ்ச நாள் நின்றுச்சு கதை. அதுக்கப்புறம் என்ன நடக்கலாம், என்னவா இருக்கலாம் போது அவரோட ஆன்மா இல்லாமல் போனது காரணம் இவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆன்மாவை கொண்டுட்டாருன்னு ஒருத்தர் மேலே கேஸ் போடுறான் ஒருத்தர். இது நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு. அப்படி ஒரு ஸ்டேஜாக டெவலப் பண்ணுறோம் தெரியுமா. அப்புறம் என்ன ஆகும், இப்படி போகிறது ஒரு கதை முடிஞ்சுது. இப்போ அந்த ஃபோட்டோ எடுத்துக்கிட்டார் ஃபேமிலியோட. நான் இந்த வயசு வரைக்கும் இருப்பேனா எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சேதுபதி அவர்கள் ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டாரு ஃபேமிலியோட சேர்ந்து. ஆமாம், ஃபஸ்ட்டு அந்த மேக்கப் போட்டுட்டு அவர் பார்த்துருப்பார்ல, உங்கள்கிட்ட சொன்ன விஷயம் என்ன? சொன்ன விஷயம்னு இல்லாமல் அவர் கொஞ்சம் ஏதோ ஒரு கலைஞனுக்கு ஒரு மனநிலை இருக்கும்ல, அவனை ஒரு இதாக போட்டு வேற ஒருத்தனா பார்க்குறான்ல வேற ஒரு ஏஜில் அவரே பார்த்துக்கிறாருல. அந்த அது எனக்கு வார்த்தையில் சொல்ல தெரில. அந்த அவர் உடனே ஃபேமிலிலாம் கூப்பிட்டாங்க, ஃபேமிலிலாம் வந்தாங்க. ஃபேமிலி கூட ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டாரு. நாங்கள் இருந்த எல்லாருமே ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம் அந்த கெட்டப்பில், ஃபோட்டோ ஷூட்டில் எல்லாருமே வந்தாங்க. அன்றைக்கி அவரை பார்க்க வந்த தியாகராஜன் குமார் ராஜா எல்லாருமே வந்தாங்கல்ல அன்றைக்கி அவரை பார்க்க. அவர் எல்லாருமே ஒரு ஃபோட்டோ சும்மா கூட நின்று ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம். அப்புறம் அவருமே கொஞ்ச நேரம் அந்த ஐயா மூட்லேருந்து பிரேக் ஆகி அந்த கெட்டப்பில் ஒரு யங்ஸ்டர் பண்ணுற மாதிரிலாம் சும்மா அப்படி நின்றுலாம் கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிட்டாரு சும்மா ஒரு இதாக ஒரு ஃபன்னுக்காக.
எனக்கு அந்த சேர்ல நீ உட்காந்து அவர் அந்த புக்கு படிச்சுக்கிட்டு அப்படி பார்க்குறாருல, பார்க்கும்போது எனக்கு மனசுக்கு ரொம்ப இதாயிடுச்சு. ஓகே, நம்ம மைண்டில் ஒரு ஐயாவை யோசிச்சிருக்கோம்ல, அந்த ஐயா வந்துட்டாரு அப்படி இந்த ஒரு சில கதைகள் மட்டும்தான் தமிழ் சினிமா ரொம்ப லேட்டாக கொண்டாடும். அன்பே சிவமாக இருக்கட்டும், ஏறாமல் இருக்கட்டும். அதே மாதிரி சீதக்காதி வந்து நீங்கள் நினச்சிங்களா எழுதும் பொழுது இந்த படம் திரையில் எப்படி இருக்கும், ஆடியன்ஸ் எப்படி எடுத்துப்பாங்க, இல்லை இந்த மாதிரியான படங்கள் மாதிரி தான் நம்ம படமும் பிரதிபலிக்குமோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்துச்சு? இல்லை, நான் வந்து இந்த படம் வந்து ஆடியன்ஸ்க்கு பிடிக்கும், ஒரு அவங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், நல்லாவும் இருக்கும்னு அவங்க நினைப்பாங்க, நல்லாவும் இருக்கும்னு சொல்லுவாங்க அப்படின்னு நினச்சி தான் நான் எடுத்தேன். ஆனால் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் வந்த ரிசல்ட் வந்து எனக்கு கொஞ்சம் நான் எதிர்பார்க்காதது. நான் வந்து பயங்கரமான வெற்றி பெறும் அப்படிலாம் நான் இல்லை. ஆனால் எனக்கு என்னன்னா அது மோஸ்ட்லி நான் அதை பற்றி நான் ரொம்ப யோசிக்க மாட்டேன். ஏன்னா நமக்கு ஒரு விஷயம் பிடிக்குது, அடுத்தவங்களுக்கும் பிடிக்கும்னு நம்பிட்டு தானே அந்த ஒரு கதையை ஸ்டார்ட் பண்ணுறோம். அதுக்கப்புறமே அந்த கதையை அந்த படம் நல்லா வரதுக்கான வேலை மட்டும் தான் பார்ப்போம். ஆனால் எனக்கு ஃபஸ்ட் நாளே எனக்கு சத்தியமில் ஷோ பார்த்துட்டு சத்தியமில் பார்த்ததுக்கும் நூன் ஷோ மேட்னி போய் நான் தேவியில் பார்க்குறதுக்கும் எனக்கு டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுது. தேவியில் ஏற்றுக்கிறதுக்கும் உதயமில் வந்து படம் பார்க்கும்போது எனக்கு டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சிருச்சு. உதயம் பார்த்த உடனே எனக்கு கிட்டத்தட்ட எனக்கு ரிசல்ட் தெரிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் வீட்டுக்கு போனேன், அதுக்கப்புறம் ஒன்றும் பேசலை. அது எத்தனை நாள் அந்த 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 சைலண்ட்டை கடைபிடிக்க வேண்டியதாக இருக்குது ஒரு டைரக்டர்? ஒன்றுமே இல்லை, ஆக்சுவலி நமக்கு தெரிஞ்சிருச்சு ரிசல்ட் என்னன்னு தெரியுது இல்லை நமக்கு. என்னென்னா இதெல்லாம் நம்ம மாற்ற முடியாத விஷயங்கள், என்னென்னா ஒரு ஆடியன்ஸ்கிட்ட கொடுத்தாச்சு படத்தை, இதுக்கப்புறமா படம் நம்ம கையிலேயே கிடையாது. அது ஆடியன்ஸ்க்கு அந்த படம் பிடிச்சா அதை கொண்டாட போகிறாங்க, ஓரளவுக்கு பிடிச்சா அது ஓரளவுக்கு ஓட போகுது, இல்லை சுத்தமாகவே அவங்களுக்கு ஏதோ பெருசாக கனெக்ட் ஆகலை, ஒர்க் ஆகலை அப்படின்னு நான் நினைக்கிறாங்க. ஆனால் சில பேருக்கு மட்டும் அந்த படம் ரொம்ப கனெக்ட் ஆகுது. சில பேர் மட்டும் இப்போ வரைக்கும் அப்பப்போ யாராவது ஒருத்தவங்க ஃபோன் பண்ணுவாங்க. ஏதாச்சும் ஒரு கமெண்ட் ஞாபகம் இருக்கா? இந்த கமெண்ட் வந்து எனக்கே ரொம்ப ஸ்பெஷலாக இருந்துச்சு. மோஸ்ட்லி இந்த கலைத்துறை சார்ந்து இருக்காங்கல்ல, அவங்க வந்து எப்படியாவது நம்பர் வாங்கி சில பேர் ஃபோன் பண்ணுறாங்க. இப்போ உதாரணத்துக்கு ஒரு மேடை நடிகரோ, ஒரு வேறு ஏதாவது இந்த கலையிலேயே இருக்க வேறு ஒரு ஃபீல்டில் இருக்காங்க, அவங்க யாராவது ஃபோன் பண்ணி ரொம்ப சில பேர்லாம் ஃபோன்லேயே லைட்டாக கண்ணு கலங்க மாதிரி கூட பேசினாங்க. ரீசெண்டாக சார்லி ஃபோன் பண்ணார், நான் வந்து படம் பார்த்தேன், ஆக்டர் சார்லி. அப்புறம் லாக்டவுன் மெயினாக வெளியில் தெரியவங்க பேர் சொல்லணும்னா, லாக்டவுன் அப்போ மதன் பாபு ஃபோன் பண்ணி ரொம்ப நேரம் பேசினார், நான் அப்போ தான் பார்த்தேன், ரொம்ப அருமையான படங்க. அப்புறம் ஸ்ருதிஹாசன் அப்போ ரிலீஸ் ஆனப்போ ஃபோன் பண்ணி ரொம்ப நேரம் பேசினாங்க. இதெல்லாம் வெளியில் தெரிஞ்ச நேம்ஸு. வெளியில் தெரியாமல் நிறைய பேர் ஃபோன் பண்ணி பேசுவாங்க, இல்லைனா மெசேஜ் அனுப்புவாங்க. ஆனால் எல்லாரும் கொண்டாடுறாங்க படம் ஓடல அப்படி கிடையாது. நிறைய பேர் கூப்பிடல, கொஞ்சம் பேர் தான் கூப்பிட்டாங்க. இப்போ அந்த நடிகர் மணிகண்டன் இருக்கார்ல, அவர் அப்போ படம் ரிலீஸ் அப்போ ஃபோன் பண்ணி ரொம்ப நேரம் பேசினார். சரி, ஓகே. எனக்கு என்னென்னா யாருக்குமே கனெக்ட் ஆகாமல் போனால் தான் நமக்கு ஒரு பயங்கர ஷாக்கிங்காக இருக்கும்ல. அப்படி இல்லை, ஓகே, அங்கங்கே கனெக்ட் ஆகுது. இப்போ சமீப காலம்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சினிமா வந்தால் அது ஒரு விவாத பொருள் ஆகுது இல்லை? அதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன? அது எந்த அளவுக்கு ஆரோக்கியமாக சினிமா இருக்குன்னு நினைக்கிறீங்க? இல்லை, இப்போ என்னென்னா முன்ன மாதிரி இப்போ சினிமா எடுக்க முடியாது. முன்னாடி ஒரு தப்பான கருத்தையோ இல்லைன்னா ஒரு ரொம்ப ஒரு மேம்பக்கான கருத்தையோ சுலபமாக சொல்லிடலாம், ஈஸியாக சொல்லிட்டு போயிடலாம். அது வந்து இதில் ஒரு தப்பான கருத்து இருக்குது, இந்த கருத்து ரொம்ப மேம்போக்காக இருக்குது, இது ரொம்ப சூப்பர்ஃபிஷியலாக இருக்குன்றது வந்து நமக்கு வந்து டேய் என்னடா லாஜிக்கே இல்லாமல் ஒரு கதையை எமோஷனலாக சொல்கிறேன்னு சொல்கிறீங்களா? இப்போல்லாம் என்னென்னா அப்படி கதை எடுத்துட்டால் உடனே கோவப்பட்டுறாங்க. அது எப்படி இவ்வளோ அபத்தமாக இந்த படத்தில் ஒரு கருத்து சொல்கிறாங்களே இல்லை. அதனால் என்னென்னா அது ஒரு வகையில் நல்லதுன்னு வச்சுக்கோங்களேன். ரொம்ப அபத்தமான படங்கள் வந்தால் உடனே தெரிஞ்சிருது. மற்றபடி எல்லாத்தோட சைடு எஃபெக்ட் இருக்கும்ல. ஒரு விஷயத்தை எடுத்தால் இப்போ நானே சீதக்காதி வந்ததுக்கப்புறமா எதுதெல்லாம் எடுத்து பேசினாங்க, இவர் வந்து இந்த கதையில் என்ன இவர் இந்த கருத்தை சொல்கிறார் அப்படிலாம் நான் சொல்லவே இல்லை. சரி, ஓகே, நாம யோசிக்காததை இன்னொருத்தவங்க என்றைக்குமே வந்து ஃபஸ்ட்டு எது அட்டென்ஷனை கிராப் பண்ணணும்னா ஹேட்ரட். ரொம்ப அட்டென்ஷனுக்கு ஹேட்ரட் தான் ஃபஸ்ட்டு வெளில தெரியும். அதனால் அது என்னவோ அந்த சோஷியல் நெட்ஒர்க்லேயே இருக்கட்டும், எல்லாத்துக்கும் என்னென்னா ஒரு பாயிண்டில் நான் எல்லாத்துலேருந்து வெளில வந்தது காரணம் எப்படி நான் எதுலேயுமே இல்லை. அது ஒரு பாயிண்டில் நான் எல்லாம் இப்போ நான் ஒரு 1 hour பார்த்துட்டு சோஷியல் நெட்ஒர்க் மூடுறேன்னா ஒரு மாதிரி மைண்டுக்கு அது ஒரு மாதிரி பீஸ்ஃபுல்லாக இல்லை, எனக்கு ரொம்ப இரிட்டேட்டிங். என்னென்னா சரி, ஓகே, நமக்கு வந்து சேர வேண்டியது நமக்கு எப்படி இருந்தாலும் வந்து சேர்ந்துடும்.
நியூஸு. இன்னொரு விஷயம், நம்ம நியூஸ் பார்க்கணுன்னாலும் நமக்கு தேவையான நம்ம போய் நியூஸை பார்த்துருப்போம். பொம்பார்டிங் வித் ஏதோ ஏதோ ஒன்று இருக்குல்ல, எல்லாத்த பற்றி ஏதோ ஒன்று தினம் ஏதோ ஒரு சென்சேஷனலாக பேசிகிட்டே இருக்கிறது இருக்குல்ல. நமக்கு வந்து இன்னைக்கு என்ன விஷயம் நமக்கு புரியுது, அதை பற்றின ஒரு புரிதலும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கும் தான். அதை புரிதல் நமக்கு இருந்தால் போதும். இல்லைனா அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். டூ மச்சாக நம்ம அதிலே இருந்தால் அப்புறம் வாழ்க்கை லைஃப் ஒன்று இருக்குல்ல, அதான் இப்போ 2 லைஃப் இருக்குது. ஒன்று ஃபோனில் ஒரு லைஃப் இருக்குது, இங்கே ஒரு லைஃப் இருக்குது. அது எந்த லைஃப்பை நம்ம நிறையா வாழலான்றதுக்கு ஒரு ஆப்ஷன் நம்ம கையில் தான் இருக்குன்றது. இன்னொரு விஷயம், ஒரு படம் வந்து எடிட்டர் டேபிளில் தான் முழுமை அடையுதுன்னு சொல்லலாம். ஒரு 6 மணி நேரம் 7 மணி நேரம் ஃபுட்டேஜ் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா அந்த எடிட்டிங் டேபிளில் தான் உட்காந்து அந்த படத்தையே ஒரு அலைன் பண்ணுறதா இருக்கட்டும், அந்த படத்துக்கு இன்னொரு வெர்ஷன் வரதா இருக்கட்டும், அப்படின்லாம் இருக்குது. இப்போ உங்கள் படங்களில் பொறுத்த வரைக்கும் ஏன் நான் வந்து இதை வந்து டூவல் பார்ட்டாக எடுக்கக்கூடாது, சீதகாதியே நீங்கள் நினச்சிருக்கலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து ஒரு கலைஞனோட வாழ்க்கை அப்படிங்கும்போது அது அவ்வளோ சீக்கிரத்தில் சுருக்கிட முடியாது எந்த ஒரு நபராக. அதனால் இந்த கேள்வி, இந்த எடிட்டிங் டேபிள் எப்படி இருந்துச்சு? எனக்கு வந்து மோஸ்ட்லி எனக்கு எடிட்டிங் டேபிளில் எனக்கு என்ன வேலை நடக்கும் அப்படின்னா, நான் ஸ்கிரிப்டில் இருக்கிறத மட்டும்தான் நான் எடுப்பேன். ஸ்பாட்டில் போய் ரொம்ப இம்ப்ரெசேஷன்ஸ்லாம் ரொம்ப ஆக்டராக ஒரு விஷயத்தை இப்படி பண்ணுறாங்க, ஒரு சின்ன டைலாக் இப்படி பண்ணலாமா, அந்த மாதிரி விஷயங்கள் ஓகே. ஒரு சீனியே அங்கே போய் டெவலப் பண்ணுறது அப்படிலாம் நான் பண்ண மாட்டேன். அதில் ஃபஸ்ட்டு எனக்கு அதில் நம்பிக்கை இருக்குதுன்னா, நான் பயந்துருவேன். இது நல்லா வருமா நமக்கு ஒரு, ஏன்னா நான் முன்னாடியே நான் ரைட்டிங்லேயே நான் பார்த்துப்பேன். அதனால் அங்கே போனதுக்கப்புறமா இந்த மாதிரி சின்ன சின்ன இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இருக்கலாம். அதனால் எனக்கு ஸ்கிரிப்டில் இருக்கிறது தான் எடுப்பேன். எடுக்கும்போது நான் நினைக்கிற பர்ஃபார்மன்ஸ் வர வரைக்கும் நம்ம ரீடேக் போகிறோம். அது ஒரு டேக்லேயும் முடிஞ்சிருக்கு, 30 டேக்லேயும் போய் முடிஞ்சிருக்கு, 40 டேக்ல. அதனால் என்னென்னா ரொம்ப ரேர் கேஸில் இன் பிட்வீனில் எந்த டேக்கில் வேணாலும் போய் நமக்கு தேவையானது கிடைக்கும். அப்போ என்னென்னா, இப்போ என் வேலை எடிட்டிங் டேபிளில் ஃபஸ்ட்டு செலெக்ஷன் ஆஃப் ஷார்ட்ஸ், எதுலாம் நம்ம கதை சொல்கிறதுக்கான கரெக்டான பர்ஃபார்மன்ஸ் எது, நம்ம எடுத்துட்டு நான் வந்து ஓகே டேக் மட்டும் பார்க்க மாட்டேன். என்ஜி டேக்லேருந்து ஃபஸ்ட் டேக்லேருந்தே பார்ப்பேன். அப்புறமா ஏன்னா நமக்கு கவனிக்காமல் விட்டது ஏதாவது இங்கே நம்ம கவனிப்போம். அப்புறமா அதை வந்து நம்ம கதையோட நரேஷனுக்கு ஏற்ற மாதிரி அதை ஆர்டர் பண்ணிக்கிட்டு வர்றது. அப்புறமா அதை டைமிங் பண்ணி எடிட் பண்ணுறது. டைமிங் பண்ணி நம்ம இந்த சீனில் நம்ம கன்வே பண்ணணும்னு நினைக்கிற எமோஷனோ இல்லைனா விஷயமோ அதில் எடிட்டிங்கில் கன்வே ஆகிற வரைக்கும் உட்காருது. எனக்கு ரைட்டிங்க்கு எவ்வளோ டைம் ஆகுதோ எனக்கு அதே டைம் எனக்கு எடிட்டிங்க்கு ஆகும். ஷூட்டிங் கூட எனக்கு ரொம்ப டைம் ஆகாது, எனக்கு எடிட்டிங்க்கு எனக்கு ரொம்ப டைம் ஆகும். ஏன்னா எடிட்டிங்கில் தானே ஒரு கதை நம்ம எழுதின கதை அப்படியே ரா மெட்டீரியலை நம்ம எடுத்துட்டோம். இப்போ இங்கே தானே நம்ம அதை உருவாக்குறோம். அங்கே அவசரப்படக்கூடாதுன்றது